நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. அம்மா கேஸ். யாருப்பா அது? சார் கேஸ் வந்திருக்கு சார். கேஸ் கொண்டு வர நேரமாயாது? காலையில் ஆஃபீஸ் கிளம்புற நேரத்தில் தான் கேஸ் காரன், பேப்பர் காரன், இஸ்திரி காரன் எல்லாரும் வருவீங்களா? மத்தியானம் கொண்டு வரக்கூடாதா? சார் என்ன சார் நீ அவன் கேஸ் இல்லைன்னு வார கணக்காக ஃபோனில் கூவிக்கிட்டு இருக்கான். நான் 4 நாளைக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கேன். என்னமோ திட்டுறிய சார். உனக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது, எனக்கு அட்டெண்டன்ஸ் உண்டு. அதான் கூவுறேன், கோச்சிக்கிறேன். அருந்ததி, கேஸ் வந்திருக்கு பாரு. எவ்வளோப்பா? 155 தானே? ஏம்மா நீங்க யாரு? இவரோட சம்சாரம். நீங்க அவரோட சம்சாரமா? ஏம்மா இந்த வீட்டுக்கு நான் புச்சா வரேனா? இவருடைய சம்சாரம் யாருன்னு எனக்கு தெரியாதா? அந்த அம்மா கண்ணகரேன்னு சும்மா நம்ம கணக்கா இருக்கும். யோ, அவங்க தான் சொல்றாங்கல்ல, யார் கருப்பு யார் சிவப்புன்னு கதை பேசிக்கிட்டு சும்மா போயா. சார் இரு சார், எம்டி சிலிண்டர் கொண்டாட தேவையில்லை. அது வரைக்கும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன். ஆமா சார், தாலி கட்டின பொண்டாட்டி கருப்பா இருந்ததுக்காக அதை ஒதுக்கி வச்சுட்டு மன்னிச்சுக்கோமா சிகப்பா ஒரு பொண்ணை கூட்டு வந்து குடும்பம் நடத்துறிய, நல்லா இருக்கியா? கேளுங்க கேளுங்க, நல்லா கேளுங்க. ஹாப்பி. என்ன நீ ஓவரா பேசுற? இவ தான் யாவ மேக்கப் போட்டுட்டு இருக்கா. நம்புறீங்களா நீங்க? ஏயா மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்கா? நல்ல குடும்பத்தில் இருக்க ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கும்போது மேக்கப் போட்டுக்கிட்டு இருக்குமா? ஒழுக்கமான புருஷன் நீ பார்த்துக்கிட்டு இருப்பியா? கேளுங்க கேளுங்க, காதுல பூ சுத்துறாரு. அனி சூப்பர். இந்த பாரு சார், எனக்கு 2 சம்சாரம் தான். மன்னிச்சுக்குமா, அவங்க 2 பேரையும் ஒரே வீட்டில் வச்சு தான் மெயின்டைன் பண்ணுறேன். ஓ மாதிரி 2 பேரும் ஒருத்தர் தானே போய் சொல்லலை. மன்னிச்சுக்குமா, எதுலேயும் நீதி நியாயம் வேணும். கேளுங்க கேளுங்க, நல்லா ஒரே கிராப்ல கேளுங்க. நெத்தியாடி. அந்த கருப்பு பொண்ணுடைய சாபம் உன்னை சும்மா விடாது. அடங்க இப்போ திருப்தி அடி உனக்கு? நீ போட்டுக்கிட்டு இருக்க சேப்பு மேக்கப்னால வர்றவன் போறவன்லாம் என்ன கேவலமா பேசிட்டு போறான். பாத்தியா அந்த கேஸ் சிலிண்டர் எப்படி பேசினா? அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் இருக்குன்னா அந்த பியூட்டி பார்லர் நல்ல பார்லர் இல்ல? வாங்க வாங்க வாங்க, நீங்களா? வாங்க வாங்க வாங்க. அருந்ததி இருக்காளா? இருக்கா. அப்புறம் என்ன உங்களை இந்த பக்கமே காணோம்? அந்த கல்யாணத்துல பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பக்கமே காணுமே. என்ன நீங்களும் அருந்ததியும் ஃப்ரெண்ட்ஸ் தானே? எனக்கு கல்யாண செட்ல இருக்கு. அட பாவமே, எனக்கு தெரியாம போச்சேன்னு சொல்ல வந்தேன். அருந்ததிக்கு தெரியும், இப்பதானே செட்டில் ஆச்சு. வெரி குட் வெரி குட் வெரி குட். இன்விடேஷனா இருக்கா? உள்ளதான் இருக்கா? ஹாய் ஜோதி, வா வா. என்ன இன்விடேஷன் கொடுக்க வந்தியா? எப்படி இருக்க? அருந்ததி. ஏய், நான் தான் அருந்ததி. என்னடி கூத்து இது? கூத்துதான். இப்பெல்லாம் மேக்கப்ல தான் நான் வாழ்க்கை நடத்திட்டு இருக்கேன். புரியல எனக்கு. நான் கருப்பா இருக்கிறது அவருக்கு பிடிக்கல. பொண்டாட்டின்னு சொல்லிக்க மாட்டேங்கிறாரு. வந்தவங்க கிட்ட எல்லாம் வேலைக்காரின்னு அறிமுகப்படுத்துறாரு. வேலைக்காரினா? ஆமா பாவம், அவ்வளோ வெறுப்பு கருப்பு மேல. ஸோ அவரோட மனசு சந்தோஷப்படணுங்கிறதுக்காக நான் பியூட்டி பார்லர் போய் தினம் இந்த மாதிரி மேக்கப் போட்டுட்டு வரேன். ஒரு தடவை போட்டா 1500 ரூபாய். டெய்லி 2 டைம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ அவர் சந்தோஷமா இருக்காரு. டெய்லி நடந்துட்டு இருக்கா இப்படி? எத்தனை நாளா நடக்குது? 2 நாளா நடந்துட்டு இருக்கு. என்ன சார் இது? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? தாலி கட்டின பொண்டாட்டிய வேலைக்காரின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்களா? நீங்கெல்லாம் படிச்சவர் தானா? இல்ல பெரிய ஆண் அழகன்னு நினைப்பா மனசுல? சாரி அருந்ததி, அருந்ததி உங்க பர்சனாலிட்டிக்கு ஈக்குவலா இல்ல நான் அவளை இன்சல்ட் பண்ணதுக்கு. ஏய், என்னடி அவர்கிட்ட போய் சத்தம் போட்டுட்டு இருக்க? என்ன நீ அநியாயம் பண்ண புருஷனை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்க சினிமால வரா மாதிரி? ஜோதி, அவர் சொன்னதுல என்ன தப்பு? இப்போ சிகப்பு பொண்டாட்டிக்கு கருப்பு புருஷன்னா அந்த பொண்டாட்டி என்ன பண்ணுவா? என்ன பண்ணுவா? தான் புருஷனை வேலைக்காரன்னு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவா. ஐயா இல்லைங்களா? அதானே அவரும் பண்ணிருக்காரு. நீ சும்மா இருடி.
2 இன்ச் மேக்கப். நானா இருந்தா கையில எதையோ தூக்கியிருப்பேன். ஆண்டி ஆண்டி வா 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 ஜோதி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு. என்ன சாப்பிட்ற? காஃபி சாப்பிட்றியா? காஃபி சாப்பிட்றது இருக்கட்டும், நான் வரதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் ஆண்டி இந்த வீட்டில் நடக்கிற அக்கிரமத்தெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் சும்மா தான் இருக்கீங்களா? அக்கிரமம் தான், ஆனா பதிலுக்கு பதில் அருந்ததி என் பிள்ளைய பழி வாங்குறாளே, அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வேற என்னம்மா பண்றது? அப்போ இந்த நாடகத்தை ரசிச்சுக்கிட்டு நீங்க எல்லாரும் என்ன ஏதுன்னு கேட்காம வாய மூடிட்டு இருக்கீங்க. இது நியாயமா ஆண்டி? நீங்க இப்படி வாய மூடிட்டு இருக்கிறத பார்த்தா இதுல உங்களுக்கும் சம்மதம் தோணுது. சத்தியமா ஷேம் இல்லம்மா. ஷேம் ஃபார் மாமியார். சத்தியமா இல்லம்மா. ஏ ஜோதி, பாவண்டி அவரு. நான் கருப்பா இருக்கும்போது தான் வேலைக்காரின்னு சொல்லிட்டாரே தவிர நான் மேக்கப் போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் வைஃபா தான் ட்ரீட் பண்றாரு. டு பி ஃப்ராங்க் வித் யூ, சாயம் போற வரைக்கும் நாங்க சந்தோஷமா தான் இருக்கோம். இந்த மேக்கப் 3 மணி நேரம் அப்படியே இருக்கும். பத்தாதா என்ன அவரோட சட்டை வேட்டி உடம்பு எல்லாம் மேக்கப் ஆயிடும். ஆஹாஹா, யாருக்கு அதுல பூ சுத்துற? நீ சைலண்டா பழி வாங்குற. லைஃபோட சீரியஸ்னஸ் புரியாம பல்லாங்குழி விளையாடிட்டு இருக்க. உன் மாமனார் தாடி வருது, போய் அவரையும் ஒரு புடி பிடிக்கிறேன். வணக்கம் வணக்கம். ஹலோ சார், உங்களை தான். வாங்க இப்படி. இது நியாயமா? எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் வரேன். ஏன் சார் உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இதே கேள்வியே இந்த தெருவில் வீட்டில் எல்லாரும் கேட்டாச்சு. நீ ஒத்தி தான் பாக்கி, நீயும் கேட்டுட்ட. ஒரு ஃபுல் ரவுண்டு வந்துட்டேன். ஏன் சார், அருந்ததிய பொண்ணு பார்க்க நீங்களும் தானே வந்தீங்க? பொண்ணு கருப்புன்னு தெரிஞ்சு தானே கல்யாணத்துக்கு ஒத்துட்டீங்க. அப்புறம் என்ன சார் இதெல்லாம்? அருந்ததியோட அப்பாவுக்கு தெரியுமா இந்த நான்சென்ஸ் எல்லாம்? ஐயோ, தெரிஞ்சா அவ்வளவுதான், கூண்டோட கைலாசம். நான் போய் அவரை கையோட கூட்டிட்டு வரேன். அவளோட துப்பாக்கி துரு பிடிச்சிட்டு இருக்கு. ஜோதி, நீ அனாவசியமா டென்ஷன் ஆகுற. நான் என்னோட அப்பாயின்மெண்ட்டை பார்க்குறேன். சிகப்பா ஒரு பொண்ணை பார்த்ததும் ஐயோ நம்ம பொண்டாட்டி இவ்வளோ கலரா இல்லைன்னு கம்பேர் பண்ணி பார்க்கறது நிறைய ஆண்களோட குணம். அதானே அவரும் செஞ்சிருக்காரு. ஐ எம் சாரி அருந்ததி, இது உன் குடும்ப விஷயமா இருக்கலாம். ஆனா எனக்கு மனசு கேட்கல. இது என்னடி இது? மரும பொண்ணு வீட்லயே மேக்கப் போட்டு அலையிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அருந்ததி. ஆண்டி, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. சந்தோஷமா வந்தேன் கல்யாண இன்விடேஷன் கொடுக்க. கல்யாணம்னாலே இப்போ கஷ்டமா இருக்கு. உனக்கு எதுக்கடி கஷ்டம் இல்ல? நீ ஜாம் ஜாம்னு இருப்ப. ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சீக்கிரமா வா. மேக்கப் போடுறதுக்கு தான் 3 மணி நேரம் ஜோதி, கலைக்கிறதுக்கு 1 நிமிஷம் தான். இதோ வந்துட்டேன். அப்பா, இப்போ எவ்வளோ அழகா இருக்க. இதை விட்டுட்டு இந்தா கல்யாண இன்விடேஷன். கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க. கச்சேரி யாரு? யேசுதாஸ். கட்டாயமா உன் வீட்டுக்காரையும் அழைச்சிட்டு வந்துரு. உன்னோட வர யோசிச்சார்னா உனக்கு மேட்சிங்கா அவருக்கும் கருப்பு மேக்கப் போட்டு அழைச்சிட்டு வா. அவசியம் வந்துருங்க. வரேன் பிரதர், வரேன். பாய் ஜோதி. ஏய் 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 இரு இரு, நானடி உன்னை மேக்கப் போட்டு சொன்னேன். ஏன்டி இப்படி எல்லாம் பண்ணி ஊரெல்லாம் என் மானத்தை வாங்குற? ஐயா கோவமா இருக்கீங்களா? ஐயா காஃபி கொண்டு வரட்டுமா? வேணாங்கய்யா, வேலைக்காரி மேல கை வைக்காதீங்க. அப்புறம் வேலைக்காரி கையை பிடிச்சி எடுத்துட்டீங்கன்னு அதுக்கு வேற மானம் போயிடும். உங்க உரிமை எல்லாம் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் தான். ஆட்டாத பாத்தியா, இது வேணாம் உனக்கு, இது போதும். பத்மாஷ். வரலாமா? யாரு? ஆண்டி வாங்க 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 ஆண்டி, உட்காருங்க. எப்போ வந்தீங்க? கொஞ்சம் முன்னாலேயே வந்துட்டேன். அதுக்குதான் கதவை சாத்திட்டு வந்து உட்கார சொல்றது. இல்ல, நடுவகடு எடுத்து தலைவாரி பின்றதை மட்டும் தான் பாத்தீங்களா? காலை பிடிச்சி விடுறதையும் பாத்துட்டீங்களா? இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தைலம் தடவி விட்டுனே, அதை பாத்தீங்களா கேட்டேன். டிஃபன் ஊட்டி விட்டுனேன், அதையும் பாத்துட்டீங்களா? அதான் சொல்லிட்டியே, எல்லாம் பார்த்த மாதிரியே இருக்கு. இங்க நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கீங்க. அங்க உன் ஃப்ரெண்டு என்னெல்லாம் குழப்பம் பண்ணி வச்சிருக்கான் தெரியுமா? யாரு? கௌதமா? ஆமாப்பா. அங்க ஒவ்வொரு நாளும் நடக்கிறத பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. யார்கிட்டயான்னு சொன்னா தேவையில்ல போல தோணுச்சு, அதான் இங்க வந்தேன். ஆண்டி, இப்போ என்ன ப்ராப்ளம்?
யாரு யார தொடாதே சொல்லுச்சு? அது முடிஞ்சு போன சாப்டர். இது அடுத்தது கலர் கன்ஃபியூஷன். என்னன்னு விவரமா சொல்லுங்க ஆண்டி. நான் இல்லையா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு? வணக்கங்க. வணக்கம். இவதான். அவளை பத்தி என்ன இப்போ? ஏண்டா இவதான். இந்த வீடு இல்லையா? ஐயோ, இந்த வீடுதான் வேலைக்காரி. அயோக்கிய ராஸ்கல், பொண்டாட்டி பார்த்து வேலைக்காரன்னு அதுவும் வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி சொல்லியிருக்கான்னா என்ன தைரியம் அவனுக்கு? हाँ वही तो अरुंधति क्या साधारण வீட்டு பொண்ணு, எவ்வளோ பணக்கார வீட்டு பொண்ணு. பொண்ணு இல்ல பொண்ணு, நீ தான் பொண்ணு. அவளுக்கு புரியல, சிரிக்கிறா பாருங்க. பாம்பேல சாதாரண ஸ்வீட் ஸ்டால் வச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு சப்னா, அவளையே நான் எதுவும் சொல்றது இல்ல, சொன்னாலும் தப்பு இல்ல, ஆனா நான் சொல்றது இல்ல. சில விஷயங்கள்லாம் புரியுது வர வர. இப்போதான் ஆண்டி சொன்னாங்க, நம்மள பிரைஸ் பண்ணி பேசினாங்க, அதுக்குள்ள உன் வேலையை காட்டணுமா? எனக்கு யார சொல்றதுனே தெரியலப்பா. இவன் தான் இப்படின்னா அருந்ததி அவனுக்கு மேல இருக்கா. ஒரு விதத்தில் அவளை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும். இவன் சொன்ன வார்த்தைக்கு அவள் போடான்னு சொல்லி தூக்கி போட்டு போயிருந்தான்னா உங்கள் குடும்ப மானமும் போயிருக்கும், கௌதமோட வேலையும் போயிருக்கும். ஆண்டி அருந்ததி டேடிக்கு தெரியும்? ஐயோ, அவருக்கு இது தெரியக்கூடாதுன்னு தானே மூடி மூடி வச்சுட்டு இருக்கோம். ஆண்டி இப்படி பண்ணா என்ன? நீங்கள் எல்லாருமா சேர்ந்து அருந்ததியை கண்ணா பின்னான்னு வேலை வாங்குங்க, ஒரு வேலைக்காரி மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க, நல்லா பிடிச்சி திட்டுங்க. அதை பார்த்துட்டு அடடா நம்ம சொன்ன வார்த்தையினால தானே இவளுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணுவான், அவளுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இது வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் ட்ரீட்மெண்ட். அவன் சத்தியமா ரியலைஸ் பண்ண மாட்டான்ப்பா. அவன் நல்லா அவஸ்தைப்படட்டும் தான் நினைப்பான். கௌதம் அருந்ததியை ஷாதி பண்ணிட்டு தப்பு. அருந்ததியும் கௌதம ஷாதி பண்ணிக்கிட்டு தப்பு. ஏதாவது சாக்கு வச்சு சண்டை போடுறதுக்குன்னே அலையறான்ப்பா இவன். அருந்ததி அவ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணக்கூடாதான், உடனே கோச்சிட்டு மாடிக்கு போயிடுறான். அடப்பாவி, அங்கே ஒரு ஃபேமிலி செட்டப் பண்ணிட்டான் அவன். இல்லப்பா, அவன் கோச்சிட்டு படுத்துக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு ஓடிடுறான். ஆனா இவளும் சும்மா இருக்கிறது இல்ல, அவனை நல்லா பழி வாங்குறா. நல்லா மாட்டி முழிக்கிறானா? நல்ல மொழியாச்சு அவனுக்கு. இவ மேக்கப்பை போட்டுட்டு வராளா? ஏதோ ஷூட்டிங் நடக்குதாக்குன்னு எப்ப பாரு வீட்டு வாசல்ல ஒரு கும்பல் எட்டி பாத்துக்கிட்டு. ஒரு சிலைக்கு மேக்கப் போட்டு வாசல்ல நிக்க வச்சா கூட ஏதோ ஷூட்டிங் நடக்குதாக்குன்னு நினைச்சு மணிக்கணக்காக பார்த்துட்டு இருப்பாங்க நம்ம ஆளுங்க. இப்ப என்னதான் பண்றது? நீதான் ஒரு ஐடியா சொல்லணும். நான் வேணா சுந்தரத்துக்கிட்ட பேசி கௌதமுக்கு வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துட்டுமா? தோ அருந்ததி அருந்ததி இங்கே தான் இருக்கணும். ஐயோ, அவங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா பிரிச்சுட்டா நான் எப்போ ஒரு பேரனோ பேத்தியோ பாக்குறது? ஓ, இந்த ஆசை வேற இருக்கா உங்களுக்கு? இருக்காதா பின்ன? இருக்குமே பின்ன. இந்த பார்ப்பா ஆகாஷ், கௌதமுக்கு கல்யாணம் பண்ணி வச்சவன் நீ. அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கும் நீ தான் ஏதாவது வழி சொல்லணும். வாய் வார்த்தையா சொல்லி திருத்த பாக்குறேன். அப்படி சரிப்பட்டு வரலன்னா ஒரு 6 மாசம் கோமால படுக்கிற மாதிரி ஆளுங்களை வச்சு தட்ட சொல்றேன். ஆகாஷ், வாசல்ல உங்களோட நேம் போர்டை தேடினேன், காணும். வக்கீலுக்கு எதுக்கு நேம் போர்டு? இதை பார்த்தல, கருப்பு கோட்டு அதான் போர்டு. ஆனா உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் சார். டாக்டர்ல சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் மாதிரி வக்கீல நீங்க டைவர்ஸ் ஸ்பெஷலிஸ்ட், கரெக்டா? வாசம் தான். ஐயனார் தெரு எங்கன்னு ஒரு தம்பதி என்கிட்ட கேட்டு வந்தாங்க. ஒரு 5 நிமிஷம் பேச்சு கொடுத்தேன், அவ்வளோதான். 2 பேருக்கும் அடி தட்டி நாய் சண்டை. போகும்போது 2 பேரும் தனித்தனி ஆட்டோவில் போனாங்கன்னு பார்த்துக்க. மறுநாள் அவள் 2 பேரும் தனித்தனியாக என்கிட்ட வந்து டைவர்ஸ் கேட்டாங்க. நான் தான் வாங்கி கொடுத்தேன். கிரேட் சார், உங்களை மாதிரி ஒருத்தர் தான் சார் நான் தேடிட்டு இருக்கேன். சரி உன் கதை என்ன, அது சொல்லு. எனக்கு சொந்த ஊர் வந்து மாயவரம் சார். அப்பா அம்மா தம்பி தங்க நான். விட்ட பின்கோடு மட்டும் சொல்லிட்டே போவிய. விஷயம் என்னன்னு சொல்லு. டைவர்ஸுக்கு கண்டிஷன்ஸ் என்ன சார்? கல்யாணம் ஆயிருக்கணும், அவ்வளோதான். கல்யாணத்துக்கு அப்புறம் தானே சார் டைவர்ஸு? புட்சாலி, அது இல்லை சார். ரூல்ஸை கேட்குறியா? உன் ஒய்ஃபை எந்த கிரவுண்டில் டைவர்ஸ் பண்ணணும் நீ நினைக்கிற? இப்போல்லாம் டைவர்ஸ் கிரவுண்டில் தான் வச்சுக்கிறாங்களா சார்? அப்போது சேப்பாக் கிரவுண்ட்ஸ்லேயே இருக்கட்டும் சார். நம்ம பசங்களும் சரியாக கிரிக்கெட் விளையாடுறதில்ல. நான் துப்பாக்கி வச்சுருக்கேன். நீங்களுமா? என்ன கொலகாரனா மாற்றாத, மேட்ருக்கு வா. ஐயா, உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் என்ன பிரச்சனை? ஏன் டைவர்ஸ் கேட்குற? அதை மட்டும் சொல்லு. அவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல சார், ஒரே கருப்பு. கேஸ் நிற்காது. எப்படி நிற்க வைக்கலாம்? என்ன காரணம் சொல்கிறது சொல்லுங்கள் சார். மலடியாக இருக்கணும், தீராத வியாதி இருக்கணும், நடத்த கட்டவளாக இருக்கணும். 3மே இருக்கணுமா? ஏதாவது ஒன்று இருந்தால் போதும்பா. இதில் எதுவுமே இல்லைன்னா தலைவிதி நினச்சின்னு குடும்பம் நடத்த வேண்டியது தான். சார், நான் உங்களை நம்பி வந்திருக்கேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார். சார், அவங்க அப்பா என்னோட மாமனார் எக்கச்சக்க கண்டிஷன்ஸ் போட்டு என்ன டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த ரீசன்ஸில் ஏதாவது ஒர்க் அவுட் ஆகுமா? டைவர்ஸுங்கிறது தனி விஷயம். அந்த பிக்சரில் மாமனாரை கொண்டு வராத. சார், அவள் வார்த்தையெல்லாம் விஷமாக இருக்குது சார். என்னை அணுவாக கொல்றா. தவறி போய் நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டா அதை பிடிச்சிக்கிட்டு என்ன புரட்டி எடுக்கிறா. வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எனக்கு படுக்க மொட்டை மாடியில் தான். We are sailing in the same boat. எனக்கும் படுக்க மொட்டை மாடியில் தான். உங்கள் வயசுக்கு மொட்டை மாடியே ஜாஸ்தின்னு சொன்னால் உங்களுக்கு கோவம் வரும். வரல. சர்வ சாதாரணமாக எவ்வளோ பேருக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க. என் கேஸ் மட்டும் ஏன் சார் சாதாரணமாக எடுத்துக்கிறீங்க? என்ன கொஞ்சம் யோசிக்க விடு. சின்னதாக ஏதாவது ஹோல்டு கிடைக்குதான்னு பார்க்குறேன். சார், நான் வேணா வேற வைக்கல பார்க்கலான்றியா? என்னாலே முடியலன்னா வேற யாராலையும் முடியாது. இல்லை சார், நான் நாளைக்கு ஈவினிங் வரேன், அதுக்குள்ளே ஏதாவது பாயிண்ட் கிடைக்குதான்னு பாருங்களேன். ஏன்பா,
ஓவர் நைட்டில் ஐடியா வருதா நான் எங்கேயோ போயிருப்பேனே. சரி நீ ஒன்று பண்ணு. சொல்லுங்க. காரணமே இல்லாமல் உன் ஒய்ஃபை இரிட்டேட் பண்ணு. அதை தான் அவ பண்ணிட்டு இருக்கா. இனிமேல் நீ பண்ணு. அவளுக்கு ஆத்திரம் வரணும், கோவம் வரணும், கையில் இருக்கிறதெல்லாம் எடுத்து அடிக்கணும். சம்டைம்ஸ் உண்மையாக அடிப்பா. அடிப்பாடா? அடிக்கணும். அந்த அளவுக்கு உன் மேலே ஆத்திரம் வரணும். அப்போ தான் அவளை மென்டல்னு ஃப்ரேம் பண்ணி ஈஸியாக டைவர்ஸ் வாங்கிடல. இது ஏதோ கொஞ்சம் சரியா வரும் போல தோணுது சார். அது ஒன்று தான் சரியாக வரும். எப்படியோ சார், எனக்கும் அருந்ததிக்கும் டைவர்ஸ் ஆனால் போதும் சார். இரு இது யார் அது அருந்ததி? செகண்ட் ஒய்ஃபா? அது ஒன்று தான் குறைச்சல். ஒரே ஒய்ஃப் தான் சார். சரி விடு, நாளைக்கு அமாவாசை நிறைஞ்ச நாள், நாளைக்கே சண்டே ஆரம்பிச்சிரு. விஷயம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள இன்னொரு டைவர்ஸ் கேஸா? இல்லை அதே கேஸ் தான். இப்போ வந்துட்டு போனானே அவன் சுந்தரம்னு ஒரு பெரிய பிக் ஷாட்டோட மாப்பிள்ளை. இவனுக்கு நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது மட்டும் அது சுந்தரத்துக்கு தெரிஞ்சுது, பிச்சிருவாரு பிச்சு. யார? உங்களை தான். ஆளை வச்சு அடிச்சு கையை காலை எடுத்துருவாரு. இடது கால் இடது கை தானே? இல்லை வலது கால் இடது கை. வலது கால் வலது கை சொன்னானா? இடது கால் இடது கை சொன்னானா? குட் ஈவினிங். ஓ நீங்களா? யார் இவ்வளோ பக்கத்துல இருந்து குட் ஈவினிங் சொல்றதுன்னு பார்த்தேன். எனிவே குட் ஈவினிங். என்ன நடந்து போறீங்க? ஏன் நடந்தா என்ன? நான் என்ன எலிசபெத் மகாராணியா? இப்போ என்ன வேலைக்காரி ரோலா? என்னென்ன பிளாக் கெட்டப்லேயே இருக்கீங்க? எப்போ மகாராணியை மாற போறீங்க? என்ன கேட்குறீங்க? எனக்கு தெரியாதா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே டபுள் ரோல் பண்ணுறது? யார் சொன்னது? அவர் சொன்னாரா? அவன் சொல்லுவானா நெஞ்செழுத்தக்காரன் ராஸ்கல்? ஆண்டி தான் சொன்னாங்க. பெண்களோட வாழ்க்கையே ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு கெட்டப் மாறுறது தானே. சின்ன பொண்ணா, வயசுக்கு வந்த பொண்ணா, திருமணமானவளா, தாயா, பாட்டியா, இப்படி மாறிட்டே இருக்கிறது தானே. அது இயற்கை. பட் நாமளா போயிட்டு கருப்பு கலரை சிகப்பை மாற்றிக்கிறதுங்கிறது செயற்கை இல்லையா? எனக்கு புரியுது. அவன் உங்களை வேலைக்காரின்னு சொன்னது உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு எனக்கு புரியுது. கரெக்ட். அவர் அப்படி சொன்னதுக்காக அவரோட நான் சண்டை போட்டுட்டு ஏன் டென்ஷன் ஆகணும்? ஜாலியாக சந்தோஷமாக டீஸ் பண்ணிட்டு இருக்கலாமே. அதனால தான் இந்த மேக்கப் ஐடியாலே இறங்கினேன். என்ன கேட்டால் பெண்கள் எல்லோருமே புருஷனை வழிக்கு கொண்டு வரத்துக்கு சண்டை போடாமல் டீஸ் பண்ணாலே எல்லாம் சரியாயிடும். ஜாலியாகவும் இருக்குது, ஈஸியாகவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டீஸ் பண்ணுறதை ஈஸியாக எடுத்துக்கிட்டு திருந்துற ஹஸ்பண்ட் இருக்காங்க இந்த மாதிரி. ஆனால் அதையே சீரியஸாக எடுத்துகிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போகிற ஹஸ்பண்ட் இருக்காங்க. சத்தியமாக டைவர்ஸ் அது இதுன்னு இவர் போக மாட்டார். அப்பாவோட அக்ரிமெண்ட்டில் வசமாக மாட்டிகிட்டு இருக்காரு. கொஞ்ச நாள் ஆகாஷ், அதுக்கப்புறம் அவரும் ஃபீல் பண்ணுவார், நானும் சாரி கேட்டுருவேன். அதை உடனடியாக பண்ணால் பெட்டர். ஏன்னா அவன் ஏற்கனவே ஒரு வக்கீல்கிட்ட போயிட்டான், டைவர்ஸ் பற்றிலாம் பேசியிருக்கான். நான் வக்கீல் வீட்டில் இருக்கிறத பார்த்தேன், ஆனால் நான் பார்த்தது அவனுக்கு தெரியாது. அவன் அசட்டு துணிச்சல்காரன். ஸோ நீங்கள் தான் கொஞ்சம் அனுசரித்து போகணும். அவனை எப்போ பேசி வழிக்கு கொண்டு வரணுன்றது எனக்கு தெரியும். அது வரைக்கும் நீங்கள் தான் இந்த டீஸ் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு அவன் மனசை புரிஞ்சுட்டு அவன் தப்பே பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர். ஏன்னா அருந்ததிக்கு கௌதம் தான் பொருத்தமானவன்னு உங்கள் அப்பா கிட்ட கன்வின்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு காரணமாக இருந்தவனே நான் தான். அந்த உரிமையில் சொல்கிறேன், தயவு செஞ்சு இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரிய வேண்டாம். அவர் என்ன வேலைக்காரின்னு சொன்னதே எங்கள் அப்பாவுக்கு தெரியாது. தெரியாமல் வச்சிருக்கேன். தெரிஞ்சதுன்னா என்ன இருக்கும் நினச்சி பாருங்க. நான் விதவை ஆயிருப்பேன். அட பாவமே, பக்கத்து பங்களாக்கு போகிறதுக்கு காரில் போய் இறங்குறவா இப்படி ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காளே. இந்த பாவத்துக்கு நானும் ஒரு காரணம் இல்லை. முருகா என்னை மன்னிச்சிரு.